அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம நடந்த காலேஜ் டிஆர்பியோட தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். ஓகேங்களா? ஆனால் கொஷின் வந்து நான் போட்ட ஷார்ட்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் நியர்பை 25 கொஷின்ஸ் அப்படியே வந்திருக்கு. நீங்கள் தமிழ் புக்கு பார்க்காம என்னோடய ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணுற லெவலுக்கு தான் இருந்தது. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். பொருந்தியுள்ள இலக்கணை குறிப்பு தருக. எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னா பிஜி டிஆர்பியில் இருந்து ரிப்பீட்டடாக 3 கொஷின் வந்திருக்கு காலேஜ் டிஆர்பிக்கு. ஸோ அதுலேருந்து பார்த்துருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் லைட்டாக நம்ம ரிவிஷன் கிளாஸில் போட்டிருந்தோம். அதில் பார்த்துருந்தீங்கன்னா கூட வந்திருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சி தான் நமக்கு வந்து ஆன்சர். 1, 3 வந்து பொருந்தி உள்ளது. அப்போ கேள்வி நான் அப்படின்றது வினையாளும் பெயர். ஓகேங்களா? ஏன் வந்து பி இல்லை அப்படின்னா உம்மை தொகை கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படையாகவே வந்துருச்சு. காடனுக்கும் கபிலனுக்கும் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா வெளித்தொகையாக வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ வந்துருச்சு அப்படின்னா இது வந்து என்னது எண்ணும்மை தான் வந்து கரெக்டு. ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்து வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால உம்மை தொகை கிடையாது, எண்ணும்மை. அப்போ உம்மை தொகை எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னா காடன் கபிலன் அப்படின்னு வந்து அது வந்து உம்மை தொகை. அப்போ ஃபஸ்ட்டு ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து சி வந்து கரெக்டு. செகண்ட் கொஷின் பாருங்கள். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் ஒன்றாக காசு மாசுபாடு இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து என்னது இருக்குது. அது வந்து உலக அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரிழப்பில் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா காற்று மாசுபாடால் 5வது இடத்துல வந்து நம்மளோட உயிரிழப்புகள் வந்து இந்தியாவில் நடக்குது அப்படின்னு நம்ம புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 5வது இடத்துல இருக்கிற ஒரு ஃபேக்டர் வந்து இங்கே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ராங்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகள் இயக்குவது மிகுதியாக பட்டாசு வெடிப்பது போன்ற காரணங்களை காற்று மாசு அடைவதில்லை. ஏன்னா காற்று மாசுபாடு இருக்கும். ஏன்னா எல்லாருமே இந்த கொஸ்டின் வந்து கரெக்டாக போட்டிருப்பாங்க. ஸோ ஆன்சர் இஸ் செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து டி. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. வெய்யோன் கொண்டல் தாது எழினி. இதுக்கு எதனா ஒன்று ஆன்சர் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கூட அப்படின்னா சிக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இல்லைனா டிக்கு வந்து ஆன்சர் எழினி அப்படின்றது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரைச்சீலை அப்படின்னு ஒன்று ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட இதை வந்து கேட்டுக்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்த மகரந்த தூள் அதுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. பி தான் கொண்டல்ன்றது மகரந்த தூள். அந்த காற்றுல வந்து அடிச்சுட்டு வரும் அப்படின்ற மாதிரி அந்த லெசன்ஸில் வந்து வருமே. ஓகேங்களா? அப்போ வந்து எழினின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரைச்சீலை அப்படி தெரிஞ்சிருந்தாலே வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். அப்போ வெய்யோன் அப்படின்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன். வெய்யோன் என்றது என்னதுன்னா சூரியன் வந்து ரொம்ப வெயில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுருந்தா போட்டிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டல் அப்படின்னா மேகம். அந்த மேக காற்று வந்து இங்கே வந்து வெய்யோன் அப்படின்னா சூரியன். இரு 1 செகண்ட். வெய்யோன் அப்படின்னா சூரியன். வெய்யோன் அப்படின்னா சூரியன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டல் அப்படின்னா வந்து நம்ம இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேகம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? தாதுன்றது தான் வந்து மகரந்தத்தூள். தாது வந்து சின்ன சின்னதாக இருக்கும். அதில் காற்றுல அடிச்சு விட்ரு. இங்கே தான் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. கொண்டல்ன்றது மேகமா மகரந்தத்தூளா அப்படின்றது. தாதுன்றது தான் வந்து இங்கே மகரந்த தூள். நெக்ஸ்ட்டு வந்து எழினின்றது வந்து திரைச்சீலை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த மீனிங் படிச்சிருந்த இந்த ஒரு கொஷின் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி இருக்குது. 2 கொஷின் வந்து டோட்டலாக டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. மீதி எல்லாமே ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு இதில். சரி, ஓகே. தேர்டுக்கு ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட்டு 4th ஒன் பாருங்கள். பெருந்திணை என்பது பொருந்தா காமம் தான். நம்ம ஷார்ட்டில் வந்து போட்டிருப்போம் இது. ஓகேங்களா? மேக்ஸிமம் நிறைய கொஷின்ஸில் போட்டிருப்போம். பெருந்திணை என்பது பொருந்தா காமம் கரெக்டு தான். பெருந்திணை ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்று என 2 வகைப்படும். இதுவும் கரெக்டு தான். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஏ வந்து இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து 5th ஒன். இதில் வந்து அந்த லெசன்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. காமனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொம்புலேருந்து நம்மளுக்கு என்ன பிரியும் அப்படின்னா சிறு கிளை வந்து
பிரியும். கொம்புலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா சிறு கிளை பிரியும். அப்போ ஏக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் வருது. அப்போ வந்து பிலயும் குடுத்துருக்காங்க, சிலயும் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பில வந்து நம்ம பார்க்கணும். பிக்கு என்ன குடுத்துருக்காங்க? சினையிலிருந்து பிரிவது. சினையிலிருந்து பிரிவது அப்படின்னா போத்து. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்ம கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஆன்சர் போட்டுடலாம். அப்ப பிக்கு சினையிலிருந்து என்னது அப்படின்னா போத்து. நெக்ஸ்ட் போத்துலேருந்து என்ன பிரியும் அப்படின்னா, குச்சி தான் போத்துலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிரியும். நெக்ஸ்ட் குச்சியிலிருந்து என்ன பிரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குச்சியிலிருந்து பிரியறது வந்து என்னது? இணுக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் வானம் வசப்படும். அந்த வந்து யார் யார் என்னென்ன அந்த அவங்களோட இயற்பெயர்லாம் குடுத்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து 2 ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா நம்மளோட இதுலயே போட்டிருப்போம். நம்மளோட ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடற்குத்து போட்டிருப்போம், உனக்கு படிக்க தெரியாதுன்னு போட்டிருப்போம், வானவரி மனிதர்களின் இலக்கியம் அதுவும் பார்த்துருப்போம். காமனாக அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடற்கூத்து அது வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா சிங்காரம் வந்து எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் வானம் வசப்படும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சன் தான் அவரோட ஃபேமஸான ஒரு நூல். உனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. ஆனால் அது கதாபாத்திரம் யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஆத்தரை கேட்டாங்க கமலாலயன் அப்படின்றது. மானாவாரி மனிதர்களின் இலக்கியம் அத கரிசல் இலக்கியத்தை தான் அவங்க அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ ராஜ நாராயணன் வந்து 6வதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின் வந்து பாருங்க. இது நம்ம ஷார்ட்ஸில் பார்த்தது தான். ஓகேங்களா? ஆன்சர் இஸ் சி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்காலம் தெரிஞ்சிருந்ததுனா கூட போதும். கார்காலம் அப்படின்னா மழைக்காலம். மழைக்காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வரும் அப்படின்னா ஆவணி புரட்டாசியில் வந்து வரும். அப்போ வந்து ஏ வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு பின்பனிக்காலம். பின்பனிக்காலம் அப்படின்னா மாசி பங்குனி. அந்த பனி வந்து முடியிற காலம். மாசி பங்குனியில் வந்து முடியும் பின்பனி காலம். முதுவேநீர் காலம் அப்படின்னா அது வந்து ஆனி ஆடி. நெக்ஸ்ட்டு குளிர்காலம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு தெரியும் மார்கழி இந்த தை கார்த்திகையிலலாம் தான் நம்மளுக்கு வந்து பனியாக இருக்கும் அப்படின்றது. அப்போ குளிர்காலம் வந்து ஐப்பசி கார்த்திகை. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். இதில் கொஷின் நெக்ஸ்ட் வந்து 8th கொஷினில் நமக்கு வந்து நில்லாமை அப்படின்றது வந்து நீங்கள் ஆன்சர் கரெக்டாக போட்டுறீங்க அப்படின்னா மீதியெல்லாம் ஓரளவுக்கு ஆன்சர் கரெக்டாக போட்டுடலாம். நில்லாமைன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர். அப்போ சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ன்றதுல ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்காது. ஒன்று வந்து நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணி போட்டிருந்தா கூட இந்த கொஷின் வந்து ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கலாம். அப்போ நடன்றது ஒரு வினையடி. ஓகேங்களா? வினையடி அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் அந்த இலக்கணத்தில் பிரிக்க முடியாது அப்படின்றத பார்த்துருப்போம். நடத்தல் அப்படின்னா அந்த வினையடி கூட ஒரு தொழிற்பெயரோ இல்லை விகுதி வந்து முடிகிறது தான் நடத்தல்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ விகுதி பெற்ற ஒரு தொழிற்பெயர். தல் அப்படின்றது இருங்க மலைச்சிட்டு எழுதுறேன். தல்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல விகுதி. ஓகேங்களா? தல்லுன்றது இந்த இடத்துல விகுதி. அப்போ ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 9th ஒன் கண்ணதாசன். இதுவும் அதே மாதிரி 2 ஆப்ஷன் தெரிஞ்சிருந்தா கரெக்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா போட்டிருக்கலாம். கண்ணதாசன் அப்படின்னா நமக்கு பார்த்ததுமே தெரியும். கண்ணதாசன் அப்படின்னா முத்தையா அப்படின்றது அவரோட இயற்பெயர். கண்ணதாசன் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்தையான்றது நம்மளுக்கு தெரியும். கமலாலயன் அப்படின்னா நான் அது எடுக்கும் போதே சொல்லியிருப்பேன். அவங்க வந்து ஒரு லேடிஸ் மாதிரி பேர் தெரியும். ஆனால் வந்து அவர் ஜென்ஸ் தான் அவரோட இயற்பெயர். அப்படி இயற்பெயர் வந்து எனது குணசேகரன். அப்போ அந்த ஒரு ரெசிடென்ட்ல அந்த ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 கொஷின் வந்து வந்துடுது. மேக்ஸிமம் நிறைய பாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பாருங்கள் 2த்தையும் கரெக்டாக வந்திருக்கு. அப்போ பிரபஞ்சனோட இயற்பெயர் வந்து வைத்திய லிங்கம். பெருஞ்சித்திரனார் இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன்லேயே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பாருங்கள் நம்மளுக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக துரைமாணிக்கம்னு கொடுத்துருப்பாங்க. நடுவில் வந்து ராசதுரைமாணிக்கம்ன்றத கொடுத்துருப்பாங்க. அப்போ காமனாக துரைமாணிக்கம் நம்ம படிச்சிருப்போம். பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம் அப்படின்றது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி ஆன்சர் இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து டி. ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலியை வந்து ஆங்கிலத்தில் ஜியு போப் வந்து மொழிபெயர்த்தார். கிடையாது, அவரே தான் என்ன பண்ணியிருப்பாரு, ஜியு போப்பே தான் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணி நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார். ஸோ இது தப்பு. பாரதியாரின் கவிதைகள் அவரது காலத்திலேயே ஆங்கிலத்தில் பெயர்க்கப்பட்டது. இதுவும் தப்பு. பிறமொழி இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்களோடு ஒப்பிடுவதற்கு மொழிபெயர்ப்பு உதவுகிறது. கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ வந்து தேர்ட் மட்டும்தான் என்ன பண்ணுது அப்படின்னா கரெக்டு. ஸோ பி ஆன்சர் இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 11th ஒன் சால சிறந்தது. சால அப்படின்றதுனால நமக்கு தெரியும் உரிச்சொல் தொடர் அப்படின்றது. சாலன்றது உரிச்சொல்
தொடர் அவரே சொன்னார். அப்புறம் வந்து கேட்ட பாடல். ஓகேங்களா? இதுலயே நம்ம நெக்ஸ்ட் வந்து பாடி. பெயரச்ச தொடர். இது சாலச் சிறந்தது அப்படின்னா உரிச்சொல் தொடர். பாடி, ஈ, ஊ அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். அது வந்து வினையெச்ச தொடர் அப்படின்றது. கேட்ட ஆ வருது. ஆ வந்துச்சுனாலே பெயரச்ச தொடர். அப்புறம் மீதி என்ன இருக்கு அப்படின்றத நம்ம கரெக்டான அந்த ஆன்சர பார்த்து போட்டுடலாம். அப்போ வந்து அவரே சொன்னார் அப்படின்றது நம்மளுக்கு இங்க என்ன வந்துருச்சு? லாஸ்ட் ஆப்ஷனா வந்து இங்க வந்து 4த் ஆப்ஷன் இடைச்சொல் தொடர் வந்துருச்சு. அப்புறம் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி. இதுவும் மாரி 2 ஆப்ஷன் தெரிஞ்சிருந்தா கூட கரெக்ட்டா நம்ம கெஸ் பண்ணி போட்டுருக்கலாம் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பீடு. பீடு அப்படின்றது சிறப்பு. ஓகேங்களா? பீடுன்றது வந்து என்னது அப்படின்னா சிறப்பு. இதுக்கு வந்து ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஊழ் அப்படின்னா என்ன குடுத்துருப்பாங்க? நெக்ஸ்ட் முறை, ஊழ்முறை அப்படின்ற மாரி குடுத்துருப்பாங்க. நம்ம வில்லேஜ் சைட்ல சொல்லுவாங்க. அந்த வாசல்ல தண்ணி தெளிக்கிறதுக்குலாம் உன்னோட முறை தான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ ஊழ்முறை அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து தன்பெயல் அப்படின்னா குளிர்ந்த மழை. சொல் பொருள்ல இருக்கும். தன்பெயல் அப்படின்னா குளிர்ந்த மழை. ஊழி அப்படின்னா யுகம். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ ஆன்சர் இஸ் கரெக்ட் ஆன்சர். வெண்பாவில் இயற்சிறு வென்றலை, வெண்சிறு வென்றலை மட்டுமே பயின்று வரும். கரெக்ட். நெக்ஸ்ட் வெண்பாவின் ஈற்றச்சு நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும். கரெக்ட் தான். இது நம்ம அந்த சார்ட்ல பார்த்தீங்கனாலே இதுல வந்து கொடுத்துருப்பேன். சார்ட்ல எழுதி ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். அதுல இந்த கொஷின்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் வந்து 14வது கொஷின் வந்து பாருங்க. திருவிளையாடற் புராணம் காண்டங்களை வந்து நம்மளுக்கு 3 காண்டம் தெரியும். அது வந்து என்னது? மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம். அந்த ஆர்டர் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஷின். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. குறிஞ்சி அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுனை நீரில் தான் இருக்கு. என்ன இருக்கும் அப்படின்னா குறிஞ்சி இருக்கும். முல்லை அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? முல்லைப்பூ பறிக்கிறது காட்டுக்கு போவோம். எதில் போவோம்னா காரில் போவோம் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம். அப்போ ஓகேங்களா? அப்போ வந்து இது வந்து பி ஆன்சர். நெக்ஸ்ட் மருதம். மருதம் வந்து பார்த்தீங்கன்னா மனைக்கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நெய்தல் அப்படின்னா வந்து மணற்கிணறு. ஓகேங்களா? நெய்தல் வந்து மணற்கிணறு. இப்போ 2 ஆன்சர் காட்டாரும் சுனை நீரும் தெரிஞ்சிங்கன்னா இந்த கொஷின் வந்து கரெக்டாக போட்டிருக்கலாம். நெக்ஸ்ட் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அப்புறம் பண்பு தொகை. இரு பெயரிட்டு பண்பு தொகை. இங்கே சைட்லேயே நான் எழுதியிருக்கேன் பாருங்க. காமனாக வந்து நம்ம பண்பு தொகைன்னு என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா இதுக்கு வந்து கலரை வந்து வரும் அப்படின்னா செங்காந்தல். செம்மையான ஒரு ஒரு ரெட் கலர் மாதிரி இருக்கிறது நம்ம வந்து செங்கல் இருக்கிற மாதிரி அந்த கலர் சொல்லுவோம். கலரை வந்து மென்ஷன் பண்ணிடுது. அப்போ பண்பு தொகை செங்காந்தல். நீங்கள் பிரித்து பார்க்க கூட அவசியம் இல்லை. செம்மை குட்டல் காந்தல் அந்த மைன்ற பண்பு விகுதி வந்து பிரிஞ்சு வரும். இங்கே வந்து கலர் காமனாக வந்துருச்சுனாலே இது வந்து பண்பு தொகை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அடுத்து நம்ம என்ன கெஸ் பண்ணலாம் அப்படின்னா உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகேங்களா? அப்போ வந்து தேர்ப்பாகன். தேரை ஓட்டுகின்ற பாகன். ஓகேங்களா? கரெக்ட் ஆகுது. உருபும் பயனும் உடன் தொக்க தொகை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ப்பாகன். நம்ம புக்லேயே இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இரு பெயரிட்டு பண்பு தொகை. அப்புறம் வந்து வினைத்தொகை. இரு பெயரிட்டு பண்பு தொகைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனைமரம். இங்கே கொடுத்துருக்காங்க. இருங்க ஒரு நிமிஷம். இரு பெயரிட்டு பண்பு தொகைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனை மரம். இரு பெயரிட்டு பண்பு தொகை அப்படின்னா சிறப்பு பெயர் புது பெயர் அப்படின்ற மாதிரி நம்ம பிரிச்சு இருக்க அது இரு பெயரிட்டு பண்பு தொகை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ பனை மரமும் காமனாக சிறப்பு பெயர் புது பெயர் ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு. ஓகேங்களா? வினைத்தொகை அப்படின்னா செல்வழி. வினைத்தொகைன்றது என்னது அப்படின்னா செல்வழி. இப்போ வந்து இங்கே தேர்ப்பாகன். தேரை ஓட்டுகின்ற பாகன் அப்படின்றதும் செங்காந்தல் அப்படின்றது தெரிஞ்சிச்சுனாலே இந்த கொஸ்டின் வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர் போட்டிருக்கலாம். பாருங்க இது வந்து நம்ம ஷார்ட்லேயே சொல்லியிருப்போம். கிண்கிணி குழி சுட்டி அப்படின்றது. கிண்கிணி அப்படின்னா தெரியும். நான் அந்த கொலுசு கூடவே வந்து நமக்கு தெரியாத ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். கிண்கிணி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலில் அணிவது. சுழி
நான் சொல்லியிருப்பேன் தலையில தான் குழந்தை பொறந்ததோ தலையில சுழிய பார்ப்பாங்க. ஒற்றை சுழி இருக்கா, ரெட்டை சுழி இருக்கா அப்படின்றது. இப்ப வந்து சுழி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, தலையில அணிவது. நெக்ஸ்ட் நெத்திச்சுட்டி. நெத்திச்சுட்டி எங்க அணிவாங்க? நெத்தியில அணிவாங்க. இந்த இந்த சுட்டின்றது தான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம தலைமுடியிலிருந்து போடுறதுனால கொஞ்சம் டவுட் வரும். அத மட்டும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே மாரி கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. சுட்டின்றது நெற்றியில் அணிவது. ஓகே. நெக்ஸ்ட் குழை அப்படின்னா இதுவும் காதில் அணிவது. இந்த இது குழைன்றதோ, கிண்கிணின்றதோ நீங்க பார்த்துக்கங்கன்னு கன்ஃபார்மா நல்லா பாருங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட்டா குடுத்துருக்கு. நான் நம்ம ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன். ஸோ அத பார்த்துருந்தீங்கன்னா, இந்த ஆன்சர் வந்து கரெக்ட்டா போட்டுருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. "அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும்." அல்லில் ஆயினும் இது வந்து நற்றிணை சொல்லியிருக்கோம். அட்லில் அப்படின்னாலே நடு இரவு அப்படின்றது நான் அதில மீன் பண்ணி சொல்லியிருப்பேன். நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடம் பண்பு அந்த விருந்தோம்பல் லெசன்ஸ்ல இருக்குது. ஓகேங்களா? உரைநடையிலிருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பெரும்பொழுது என்பது இந்த கொஸ்டின்ல பாருங்க ட்விஸ்ட் எப்படி கேட்டிருக்காங்க. பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டின் 6 கூறுகள். இது கரெக்ட்டு தான். நம்மளோட ஷார்ட்ஸ்ல நான் போட்டிருப்பேன். இயர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இயர வந்து அம் 2 மாதங்களால் டிவைட் பண்றது வந்து பெரும்பொழுது அப்படின்ற மாரி சொல்லியிருப்பேன். சிறும்பொழுதுன்றது ஒரு நாள்ல பர் டேவ வந்து 1 டேவ வந்து ஓகேங்களா? ஆ 4ஆல டிவைட் பண்ணா நமக்கு வந்து வரும். அப்படின்னா 6 சிறும்பொழுது கிடைச்சிருக்கும். ஆனா, இங்க 6ன்றது அவங்க கரெக்ட்டா ஆன்சர் குடுத்துட்டாங்க. ஆனா, இங்க என்ன ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்க. திங்களின் 6 கூறுகள்னு குடுத்துட்டாங்க. இப்ப இங்க நாட்கள்னு குடுக்காம, நாட்கள்னு குடுத்திருந்தா அது வந்து கரெக்ட்டு. ஆனா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. திங்கள் அப்படின்றது. இங்க வந்து நம்ம எல்லாரும் என்ன நெனச்சிருப்போம் அப்டின்னா, திங்கள்ன்றது கிழமை. அதனால நம்ம வந்து ஒரு நாள மென்ஷன் பண்ணுதுன்னு நெனச்சிருப்போம். ஆனா, அது தப்பு. திங்கள்ன்றது இங்க மாதத்தை குறிக்குது. ஸோ, 1 மட்டும் தான் என்ன பண்ணுது இது வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இங்க திங்கள்ன்றது நாளை குறிக்கவில்லை. திங்கள் நாள் அப்டின்னு குடுத்திருந்தா பரவாங்க. திங்களின்னு குடுத்திருக்காங்க. இங்க திங்கள்ன்றது மாதத்தை குறிக்கும். நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின். வளவா வா இது வந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த எக்ஸாம்பிளோடவே நான் வந்து இலக்கணத்தில வந்து சொல்லியிருப்பேன். வளவா வா அப்படின்னா அழைத்தல். அழைத்தல்ன்றது அப்படின்னா நம்ம விழித்தொடர் அப்படின்னு பார்த்துருப்போம். அவருக்கு குடு. இங்க வந்து என்ன பண்ணியிருக்கு? கூன்ற வேற்றுமை உருவு வந்திருக்கு. அப்போ வந்து பி ஆன்சர். ஆடி ஈ வந்திருக்கு. இங்க வந்து சொல்ல. கூட்டுநிலை பெயரெச்சம் பாருங்க. ஓகேங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது ஏ வந்துரும். அவருக்கு குடு. வேற்றுமை தொகை வந்துரும். ஓகேங்களா? பிக்கு நேரா 3 வந்துருது. சிக்கு நேரா வந்து நம்மளுக்கு என்ன வருது அப்டின்னா 2. ஆனா ஈனா வினை எச்சம்னா என்ன படிச்சிருப்போம் நம்ம? ஈ, ஊ வந்துச்சு அப்டின்னா வினை எச்சம் படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் சொல்லத்தக்க கருத்து. இங்க என்ன இருக்கு அப்டின்னா, பெயரெச்சம் இருக்கு. ஆ முடியுது பாருங்க. 2 இடத்துல ஆ வருது பாருங்க. சொல்லன்ற இடத்துலயும் ஆ வருது. தக்க இங்க வருது. அப்போ 2 பெயரெச்சங்கள் வந்து சேர்ந்து வரதுனால கூட்டுநிலை பெயரெச்சம் தொடர் வந்து இங்க வருது. கோவலன் கண்ணகி கதையை கூறி இது அப்படியே பிஜிடிஆர்பி கேட்ட கொஸ்டின் அப்படியே கேட்டாங்க பாருங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. 3 கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆப்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர் வந்து சீத்தலை சாத்தனர் தான் சொல்லியிருப்பாரு. மைக்கடல் இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின். மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து. இது வந்து எங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சிறுபானாற்று படையில வந்து சொல்லியிருப்பாங்க. கரிசல் வட்டார சொல்லாக்கியதை உருவாக்கியவர் வந்து ராஜ நாராயணன். ஓகேங்களா? இது வந்து நம்ம அந்த புக் பேக் அந்த பாக்ஸ் ஐட்டம்ஸ் நம்ம போட்ட அந்த ஷார்ட்ஸ்லேயே வந்து இருக்கு. பலவின் பால் தொடர்களை எழுதுக. இங்க பாருங்க இதுலயும் கொஞ்சம் லைட்டா நல்லா தெரிஞ்சா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாரி கேட்டிருப்பாங்க. புறா மரத்தில் கூடு கட்டியது வந்து ஒன்றன் பால் தான். வீரர்கள் போருக்கு அணிதிரன். இது வந்து இங்க பலர்பால் பலவின் பாலான்றது தான் நமக்கு வந்து கொஞ்சம் டவுட் இருக்கு. பலவின் கேட்டிருக்காங்க. அப்ப வந்து உயிரில்லாத ஒரு காரணிகளை வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப இங்க மக்கள் கூட்டம் கலைந்து சென்றது. இதுவும் உயிர் உள்ளதுதான் கேட்டிருக்காங்க. அப்ப உயிர் இல்லாதது வந்து என்னது? மலைகள் மீது மேகம் திரண்டது. அப்போ பலவின் பால் வந்து ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 25 பாருங்க. பொருந்தாத தொகை சொற்களை எழுதுக. சாரை பாம்பு, மார்கழி திங்கள், வெண்டைக்காய் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரு பெயரிட்டு
பண்புத்தொகை. இரு பெயரிட்டு பண்புத்தொகைனா என்ன வரும் நமக்கு வந்து முன்னாடி வந்து சிறப்பு பெயர், பின்னாடி வந்து பொதுவான பெயர் அப்படின்றது. அப்ப வந்து நமக்கு வந்து இங்க என்ன குடுத்துருப்பாங்க அப்படின்னா, பொருந்தாது வந்து மலர்க்கை. உவமை தொகை மலர் போன்ற கை. உவமை தொகைய மட்டும் இங்க வந்து எக்செப்ஷனா மாத்தி குடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 26த் படர்க்கை வினையை குடுத்துருக்காங்க. இதிலேயே நான் ஆன்சர்ல அப்படி சைட்ல எழுதியிருக்கேன். சென்றீர்கள் அப்படின்னா இங்க வந்து முன்னிலை. வந்தேன் அப்படின்றது தன்மை. பேசினார்கள் அது மட்டும் தான் படர்க்கை. நடந்தாய் அப்படின்றது முன்னிலை. இதுவுமே வந்து நம்மளோட பாக்ஸ்ல வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். இப்போ நம்ம ஷார்ட்ஸ் மட்டுமே பார்த்துட்டு போயிருந்தா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து மேக்ஸிமம் நல்லா கரெக்ட்டா நம்ம கெஸ் பண்ணி போடணும்னா 25 கொஸ்டின்ஸ் போட்டுருக்கலாம். அப்படி இல்ல மேலோட்டமா படிச்சுட்டு நம்ம ஷார்ட்ஸ பார்த்துருந்தா கூட 20 கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா போட்டுருக்கலாம். நெக்ஸ்ட் வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படுது. இதுவும் நம்ம போட்ட ஷார்ட்ஸ்ன்னு இருக்கு. ஓகேவா? நருந்தொகை. வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படுவது வந்து யார் அப்படின்னா, அதிவீரர் அமர் பாண்டியன் நருந்தொகை அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். உவப்பின் காரணமாக பெண்பாலை ஆண்பாலாக அழைப்பது பால் வழுவமைதி தான். ஓகேங்களா? நமக்கு அது வழுவமைதியும் அதே மாரி நம்ம வந்து டெஃபினிஷன் போட்டும் எடுத்திருப்போம் ஷார்ட்ஸ்ல. முகம் வேறுபடாமல் விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பது மோப்பக்குழியும் அணைச்சு முகம் தெரிந்து நோப்பக்குழியும் விருந்து அப்படின்ற திருக்குறள் தான் அந்த லெசன்ஸ்ல இருக்கும். வலிமிகின் வலியில்லை ஐயூர் மூடவனார். ஓகேங்களா? இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் இதுவும். ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து இதுவும் சீத்தலை சாத்தனாரும் வந்திருக்கு. மீதி பிஜிடிஆர்பில கேட்ட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படியும் வந்திருக்குது. 2 கொஸ்டின்ஸ்ல வந்திருக்கு. ஸோ 10த் பாக்ஸ் ப்ளஸ் வந்து இலக்கணம் பார்த்துருந்தீங்க. நம்மளோட ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே ஈஸியா நெறைய கொஸ்டின்ஸ் வந்து இதில போட்டுருக்கலாம்.